அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பரிசுத்த வாரங்களில் இந்த 2வது நாளை கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த 2வது நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொற்காலை பற்றி அந்த வார்த்தை சொல்லுகிறார். தொற்கால் என்றால் அவள் பெண்மான் என்ற அர்த்தம். கிரேக்க பாசையில் கவித்தாள் என்ற அர்த்தம். பெண்மான் ரொம்ப அழகுள்ளது, ரொம்ப சௌந்தரியம் உள்ளது. அது பார்வைக்கு ரொம்பவே மற்றவங்களை கவரக்கூடிய தன்மை உடையது. அது துள்ளி ஓடக்கூடிய குணம் படைத்தது. அந்த பெண்மானை போல தொற்காலும் மிகவும் நல்ல காரியங்களையும் நற்கிரியங்களையும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதும் தான தர்மம் செய்கிறதுலையும் தொற்கால் ரொம்ப நல்ல ஒரு குணம் படைத்தவங்களாம் அவங்க காணப்பட்டாங்க வேதத்தில். அந்த தொற்காலை பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப உதவிகளுக்கு, கைவிடப்பட்ட நிலைமைகளுக்கு, வியாதியில் கிடக்கிறவங்களுக்கு அநேகருக்கு அவங்க உதவிகரமாக நீட்டினாங்க, உதவிகரமாக அவங்க இருந்தாங்க. அப்படிப்பட்ட தொற்கால் கொஞ்சம் நல்லா பலவீனப்பட்டுட்டாங்க. வியாதியின் படுக்கையிலிருந்து அவங்க பலவீனப்பட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மரித்து போய்விட்டாங்க. அவங்க மரித்து போனோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க யாருக்கெல்லாம் உதவி செஞ்சாங்களோ, யாருக்கெல்லாம் அவங்க ஆதரவாக இருந்தாங்களோ, யாருக்கெல்லாம் அவங்க தான தர்மம்லாம் செஞ்சாங்களோ, அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த தொற்காலை பார்த்து அவங்கள குளிப்பாட்டி அவங்கள மேல் வீட்டு அறையில் கொண்டு வச்சு அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, துக்கம் கொண்டாடி அழுகுறாங்க. அவங்கள பார்த்து இப்படி உதவி செஞ்சவங்க இன்றைக்கி மறைச்சு போயிட்டாங்களே, இப்படி உதவி செஞ்சவங்க இன்றைக்கி நம்மளை விட்டு போயிட்டாங்களே, நீ யார் நமக்கு உதவி செய்வா, யார் நமக்கு நற்கிரிகளை செய்வான்னு சொல்லி அவங்க கலங்கி நிற்கிறாங்க. அப்போ கலங்கி நின்ற வேலை பக்கத்தூரில் என்ன பண்ணுறாரு, பேதுரு தன் ஊழியத்தை செய்கிறாரு. அவர் ஊழியத்தை செஞ்சப்போ ஐனையா என்று திமிர்வாதம் பிடிச்சவர். அப்படின்னா திமிர்வாதம்னா முடக்குவாதம்னு அர்த்தம். அந்த கைகால் வராத சூழ்நிலையில் படுத்திருக்கிற அந்த வியாதியின் பட்டு படுத்திருக்கிற அந்த ஐனையாவை பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு, உனக்கு சுகம் கிடைக்க உனக்கு சித்தமா, உனக்கு சுகம் வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவன் ஆமான்னு சொன்னோன்னே பேதுரு தன் கையை நீட்டி அவர் என்ன பண்ணுறாரு, படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட என்று பேதுரு ஐனையை பார்த்து சொல்கிறாரு. அப்போ சொன்னா அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் உலகத்துக்குள்ளே கடந்து போகிறான். உலகத்துக்குள்ளே கடந்து போனோன்னே அவனை பார்த்து எல்லாம் இவன் படுக்கையுள்ள கடந்தானே, இவன் கைகால் வராமல் கடந்தானே, இவன் இப்போ நடக்கிறானே, இவனுக்கு எப்படி இந்த சுகம் கிடச்சிச்சு, இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பேசிக்கிறாங்க. பேசி போய் பார்க்கும்போது பேதுருவான கர்த்தருடைய சீஷன், கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய அப்போஸ்தலரால் அனுப்பப்பட்டவன் என்ன பண்ணுறான், அந்த விடுதலையை கர்த்தர் நாமத்தினால அவனுக்கு கொடுக்கறது நடந்து அதில் அந்த தொற்காலுக்கு உதவி செய்ய போனவங்க போய் என்ன பண்ணுறாங்க, தொற்காலை அழுது கொண்டு துக்கம் கொண்டாடிட்டு என்ன பண்ணுறாங்க, போய் பேதுருவர்கிட்ட 2 பேர்த்த அனுப்பிச்சு இப்படி கூட்டிகிட்டு வாங்க, இப்படி ஒருத்தவங்க மறித்து போயிட்டாங்க, பலவீனப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்தோன்னே அப்போ பேதுரு என்ன பண்ணுறாரு, அவங்க வீட்டுக்கு போனோன்னே பேதுரு அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, நீங்கள்லாம் என்ன பண்ணுங்க வெளியே போங்கன்னு சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிச்சிடுறாரு. வெளியே அனுப்பிச்சோடனே அவங்க என்ன பண்ணுறாரு, தபித்தாலே நீ என்ன பண்ணு, அவங்க முன்னாடி முழங்கால் படிக்கிட்டு தபித்தாலே நீ என்ன பண்ணு எழுதுருன்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்கள் திறந்தவங்கள தபித்தாலே என்ன பண்ணுறாங்க, எழுந்திருக்கிறாங்க. ஏன் கர்த்தர் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க செஞ்ச நற்கிரிகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்குறாரு, அவங்க செஞ்ச தான திறமைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்குறாரு. கர்த்தர் அவங்க செஞ்ச நன்மையான கிரியைகள் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அவங்க நோக்கி பார்க்குறாரு. அதை நோக்கி பார்த்து இவங்க இன்னும் கொஞ்சம் பூமியில் இருந்தாங்கன்னா இன்னும் அநேகருக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க, அநேகருக்கு ஒரு ஒளி விளக்காக இருப்பாங்க, அநேகருக்கு ஒரு நன்மையான காரியங்களை செய்வாங்க, அநேகருக்கு ஒரு உதவிக்கார நீட்டுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, மறுவாழ்வை ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த விதவைகள் அழைத்து என்ன பண்ணுறாங்க, அந்த விதவைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்கு முன்பாக சந்தோஷத்தோடு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறாங்க. திருப்பி கர்த்தர் அவங்களுக்கு ஜீவனை கொடுத்தாங்கன்னா கர்த்தர் மேலே அவங்க வச்சிருந்த ஒரு விசுவாசம், கர்த்தர் மேலே அவங்க வச்சிருந்த ஒரு நம்பிக்கை, கர்த்தருக்கு முன்பாக அவங்க பயந்து வாழ்ந்த வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்ணுறாங்க எண்ணி பார்க்குறாரு. கர்த்தருக்கு முன்பாக அவங்க செஞ்ச எல்லா விதமான காரியங்களும் கர்த்தர் நினைத்து பார்த்து அவங்களோட மரணம் அடைந்த நாளில் கூட கர்த்தர் அவங்களுக்கு புது ஜீவன் என்னன்றாரு கொடுத்து இன்னும் வெள்ளத்தோடு கர்த்தர் அவங்களை எழுந்து நிற்க செய்கிறார். நம்மளும் அப்படிதான் கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன பயம் உள்ளவர்களாய், பயபக்தி உள்ளவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி நடக்கிறத அவர் எப்படி வியாதி உள்ளவர்களையும் சுகம் கிடைக்க செஞ்சார், நடக்க முடியாது நடக்க செஞ்சார், மறித்தவர்கள் உயிரோடு எழுப்பினாங்களோ அந்த மாதிரி காரியங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, அவங்க ஆண்டவர் எப்படி செஞ்சாரோ அதே வாடி அந்த வார்த்தையில் அவங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் கொடுத்த சித்தத்தின்படி என்ன பண்ணுறாங்க, அந்த தொற்கால் அந்த வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. அதே போல் நம்மளும் என்ன பண்ணுவோம், கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், அநேகருக்கு தான தர்மம் செய்வதும், அநேகருக்கு நல்ல உதவிகளை செய்வதும், அநேகருக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும்
அநேகர் தங்கும் இடமாகவும் நம்ம வாழ்விற்கு நம்மளை அர்ப்பணிக்க வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. இது என்ன பண்ணுறது, நம்ம இருதயத்தை பார்த்து இது என்னது, இது என்னோட ஜெப வீடு, இது என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒரு நாள் கள்ளர் கோகை ஆக்காதுன்னு ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறாரு. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அதே போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த இருதயத்தை நம்ம கள்ளர் குகையில் ஆக்காதபடிக்கு இது கர்த்தர் தங்கும் வாசஸ்தலமாக, கர்த்தர் தங்கும் இடமாக, கர்த்தர் தங்கும் பரிசுத்த அலங்காரமாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கைக்குள்ளாய் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை அழைக்கிறாரு. அதுக்கு நம்ம பாத்திரவான்கள் மாற்றுவதற்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நம்ம தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற நான் தகப்பனே, இந்த நாளையும் கூட தகப்பனே, இந்த பரிசுத்த வாரங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ தகப்பனே, துர்காலை போல நாங்களும் ஆண்டவரே அநேகருக்கு நல்ல உதவிக்கரம் நீட்டுவதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் அப்பா தகப்பனை கைவிடப்பட்ட நிலைமையும் கைப்பெண்களையும் ஆதரிப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துர்காலுடைய கிரியைகளை கர்த்தர் எண்ணி பார்த்து, துர்காலுடைய காரியங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அவங்களுக்கு எப்படியாய் ஆண்டவரே ஒரு மறுவாழ்வு கொடுத்தீரோ அப்படியா இந்த உலகத்தில் எங்களுக்கும் ஒரு மறுவாழ்வை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை நீங்கள் மறுரூபம் ஆக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்கிற அன்புக்காய் நன்றி. இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால ஒரு ரட்சிப்பும் ஒரு விடுதலையும் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் துர்காலை போல நம்மளும் மனமாறுவதற்கு கர்த்தர் கொடுத்தது ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி என்று சொல்லுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை இந்த இடத்துல நீர் கொடுத்ததுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.